அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த இனிய காலை வணக்கம். என் பெயர் பிரின்சி. நான் அலுவலக பணியாளர், செயின்ட் ஜேம்ஸ் அகாடமி. இன்றைய தலைப்பு முடியும் வரை முயற்சி செய். ஆம், முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை, உன் இலக்கை அடையும் வரை. வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் நம் வாழ்வை இனிமையாக மாற்றும். நீ விண்ணை தொட வேண்டுமென்றால் உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும். நகர்கின்ற நதியின் முயற்சிதான் கடனுடன் சங்கமம். வளர்கின்ற விதையின் முயற்சிதான் விண்ணை தொடும் விருட்சத்தின் ரகசியம். ஓடுகின்ற கடிகாரம்தான் உயர்ந்த இடத்தில் வைக்கப்படுகிறது. அதே கடிகாரம் ஓடாவிட்டால் குப்பையிலே வீசி எறியப்படுகிறது. முயற்சி செய்தால்தான் உலகம் உன்னை அறியும். நீ உலக வரலாற்றை படிப்பதை விட உலகமே உன்னை படிக்கும் முயற்சியின் சாதனையாளன் என்று. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல. முயற்சி செய்து தன் இலக்கை அடையும் வரை மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவர் எவர் தீமை மேற்கொள்ளார், செவி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார் என்ற குமரகுருபர் இயற்றிய நீதிநெறி விளக்க பாடலுக்கு ஏற்ப தன் துன்பம் பாராமல் இவ்வுலகின் நலனுக்காக தொடர் பயிற்சியும் விடாமுயற்சியும் கொண்டு புத்துலகு படித்த எண்ணற்ற ஆன்றோர்கள், சான்றோர்கள், அறிவியல் விஞ்ஞானிகளின் வாழ்வே நமக்கு சான்று. என் இனிய மாணவ சமுதாயமே, புனித ஜேம்ஸ் கல்வி சோலையின் ரோஜா மலர்களே, நீ வெற்றிக்காக பல 100 அடிகள் எடுத்து போராடும் போது வீண் முயற்சி என்று சொன்ன அதே கூட்டம்தான் நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சியின் கலங்கரை விளக்கமே என்று உன்னை புகழ்வார்கள். எனவே எனது அருமை மாணவ கண்மணிகளே, முள் குத்தியதால் நடக்க மறுக்கலாமோ, தோல்வியுற்றால் துவண்டு போகலாமோ, தடைகளை தகுத்தெறிந்து பயங்களை புறந்தள்ளி முயற்சியை மூலதனமாக்கி நினைத்தது முடியும் வரை முயற்சி செய்வோம். நம்பிக்கையோடு பயணிப்போம். வெற்றிகளை நமதாக்குவோம். நன்றி, வணக்கம்.